வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றி என்றால் சில பல கருத்துக்களை பற்றியும் அந்த சில பல கருத்துக்களில் ஒவ்வொரு கிரகங்கள் எவ்வாறு உள்ளடக்கி தன்னை வைத்திருக்கிறது என்பதை பற்றித்தான். அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கருத்தில் எவ்வாறு உள்ளடங்கி இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முதல் கருத்து, பெண்களை மதிப்புடன் நடத்துங்கள், ஏனென்றால் அவர்களே உங்களின் தாய், மகள், மாமியாராகவும் மற்ற நல்ல பெண் உறவாகவும் இருக்கிறார்கள். எனவே இந்த இடத்தில் பெண்கள் என்று வரும்பொழுதே திருமணமான பெண்களாக இருந்தால் சந்திரனையும் குறிக்கும், மகள் அதேபோல் கன்னி பெண்கள் அந்த மாதிரி இருந்தால் சுக்கிரனையும் குறிக்கும். எனவே இந்த கருத்தில், அதாவது பெண்களை மதிப்புடன் நடத்துங்கள், ஏனென்றால் அவர்களை உங்களின் தாய், மகள், மாமியாராகவும் மற்ற நல்ல பெண்களாகவும் இருக்கின்றனர் என்பதில் சுக்கிரனும் சந்திரனும் அடங்கியிருக்கின்றன. சுக்கிர கிரகமும் சந்திர கிரகமும் அடங்கியிருக்கின்றன. இரண்டாவது கருத்து, எவ்வளவு செல்வம் சேர்ந்திருந்தாலும் இறைவனை சந்திக்கும் பொழுது ஏழையாகவே நாம் இருக்க வேண்டும். அதாவது நமக்கு நல்ல செல்வத்தை குறிப்பது குரு பகவான். குரு பகவான் நன்றாக இருந்தால் அவர்களிடத்தில் செல்வம் நிறைய இருக்கும். எனவே இங்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அந்த கருத்தில் குரு பகவானும், அதே சமயத்தில் இறைவனை சந்திக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் ஏழையாகவே இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது சனி கிரகம். மூன்றாவது கருத்து, தம் உள்ளத்தை அறிந்து கொண்டவர்களை இறைவனை அறிந்து கொண்டவர்கள் ஆகிறார்கள். அதாவது நம்மை நாமே அறியும் பொழுது நாம் இறைவனை அறிய முடியும். இந்த கருத்து குருவை பற்றியது. அதாவது குரு கிரகத்தின் அடிப்படையில் வருவது. இறைவன் என்றாலும் சரி, தன்னைத்தானே அறிவது என்றாலும் சரி, குரு என்றால் ஞானம். அந்த ஞானம் நமக்கு கிடைத்து விட்டால் நாம் எப்படிப்பட்டவர், நாம் என்னென்ன நல்லது செய்ய வேண்டும், எந்தெந்த கருத்துக்களை நாம் மன்னிப்பாக பார்க்க வேண்டும், எந்தெந்த கருத்துக்களை நல்ல தெய்வீக கருத்துக்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும், இதுபோல் பல நல்ல நல்ல எண்ணங்கள் நமக்குள்ளே எழும்பொழுது அந்த நல்ல எண்ணங்களை நாம் குரு என்கிறோம். குரு என்றால் கடவுளையும் குறிப்பிடலாம். எனவே இந்த மூன்றாவது கருத்தில் உள்ளடக்கி இருக்கும் கிரகம் குரு கிரகம். அடுத்த கருத்து, பிற மதத்தினரை துன்புறுத்துவது என்பது கடவுளை துன்புறுத்துவதற்கு சமமானதாகும். அதாவது பிற மதம் என்பதே ராகு கேதுவை குறிக்கும். எனவே பிற மதத்தினரை துன்புறுத்துவது என்பது கடவுளை துன்புறுத்துவதற்கு சமம் என்று கூறினால் ராகு கேது கிரகமும் உள்ளடக்கி இருக்கிறது. அதேபோல் கடவுளை துன்புறுத்துவதற்கு சமம் என்பதில் குரு கிரகமும் உள்ளடக்கி இருக்கிறது. அடுத்த கருத்து, தண்ணீரில் உப்பு கரைந்து விடுவது போல பாவங்களை நற்செயல்கள் கரைத்துவிடும். அதாவது நம்முடைய பாவங்களை நற்செயல்களால் நாம் கரைத்து விடலாம். எப்படி? தண்ணீரில் உப்பு கரைந்து விடுவது போல. எனவே தண்ணீர் என்று குறிப்பிடும் அந்த கருத்தில் சந்திர பகவானும், உப்பு என்ற கருத்தில் சுக்கிர பகவானும், அதேபோல் சந்திரன் சுக்கிர பகவானும், அதேபோல் பாவங்கள் கரைந்துவிடும் என்ற கருத்தில் கேது பகவானும் அடங்கியிருக்கிறார்கள். அடுத்த கருத்து, மனைவியிடம் நல்லவராக இருப்பவரே உங்களில் நல்லவர். மனைவியிடம் நல்லவராக இருப்பவரே உங்களில் நல்லவர். மனைவி அதேபோல் நல்லவர் என்று மனைவி என்று குறிப்பிடும் பொழுது அங்கு ஒரு பெண் என்று குறிப்பிடும் பொழுது அங்கு ஒரு ஆண் இருக்கிறார். எனவே ஒரு மனைவியை நன்றாக நடத்துவார், நிச்சயம் மற்ற பெண்களிடத்திலும் நன்றாகத்தான் இருப்பார்கள். இருந்தாலும் இந்த மனைவியிடம் நல்லவராக இருப்பவரே உங்களில் நல்லவர் என்ற கருத்தில் சுக்கிர பகவான் அடங்கி இருக்கிறார். அதேபோல் புத பகவானும் அடங்கியிருக்கிறார். ஏனென்றால் நல்லவராக இருப்பார் என்றால் அன்புடன் இருப்பார், நல்ல அன்புடன் இருப்பார். எனவே சுக்கிர கிரகமும் புதன் கிரகமும் இந்த கருத்தில் உள்ளடங்கியிருக்கிறது. அடுத்த கருத்து, பொருளுக்காக மட்டும் நீங்கள் பேராசை கொண்டு பெண்களை திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். இந்த கருத்தில்
பொருளுக்கு மட்டும் நீங்கள் பேராசை கொண்டு என்ற இடத்தில் ராகு பகவான், பேராசை என்றாலே ராகு பகவானை குறிக்கும். பெண்களை திருமணம் செய்து கொள்ளாதீர்கள், அந்த இடத்துல, அதாவது பேராசைக்காக பெண்களை திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் என்றால் அங்கு பெண்களும் திருமணம் என்று சொல்லும் பொழுது சுக்கிர பகவானை குறிக்கும். எனவே இந்த கருத்தில், இப்பொழுது பார்த்த கருத்தில் சுக்கிர பகவானும் ராகு பகவானும் உள்ளடங்கியிருக்கிறார்கள். அடுத்த கருத்து, ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கு இல்லற வாழ்வு தவிர வேறு வழி ஏதுமில்லை. ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கு இல்லற வாழ்வை தவிர வேறு எதுவும் வழி இல்லை. இந்த கருத்தில் ஒருவரை ஒருவர் நேசிப்பது என்றால் புதனையும் குறிக்கும். இல்லற வாழ்வு என்றால் அங்கு சுக்கிர பகவானை குறிக்கும். அந்த இல்லற வாழ்வில், அதாவது இல்லற வாழ்வு என்று அந்த அந்த கருத்து வரும்பொழுதே நமக்கு தெரிகிறது அங்கு சிற்றின்பம் ஏற்பட்டால்தான் குடும்பம் என்று வரும். எனவே புத பகவான் ஒருவரை ஒருவர் நேசிப்பது, அதற்கடுத்து ஒரு அன்புடன் இருப்பது, அந்த இடத்தில் சிற்றின்பமும் இருக்குது. அந்த சிற்றின்பத்தை குறிப்பது சுக்கிர பகவான். அதே போல் இல்லற வாழ்வை தவிர வேறு வழி எதுவும் இல்லை என்று குறிப்பிடும் அந்த கருத்தில் குடும்பம் என்ற ஒரு அமைப்பு வருகிறது. அந்த குடும்பத்தை குறிப்பது குரு பகவானும் ஆவார். எனவே இந்த கருத்தில் நாம் ஒவ்வொரு கிரகங்கள் எவ்வாறு தங்களை ஈடுபடுத்தியிருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.